குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ் அலா பஸீரா. பஸீரா என்னவென்றால் அறிவிலே மிகவும் உயர்தரமான படித்தரம் என்று இமாம் இப்னு கய்யிம் அவர்கள் கூறுகிறார்கள். அஅலா தரஜாத் அல் இல்ம் ஹிய அல் பஸீரா என்று இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள். குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ் அலா பஸீரா. நபியே நீர் கூறுவீராக, இது என்னுடைய பாதை, நான் அல்லாஹ்வின் பால் அழைக்கிறேன். அலா பஸீரா, பஸீராவை கொண்டு மிகவும் உயர்ந்த படித்தரத்தை கொண்டு அறிவை கொண்டு நான் அல்லாஹ்வின் பால் அழைக்கிறேன், இது என்னுடைய பாதை என்று கூறுவீர் என்று அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு கட்டளையிடுகிறான். அதேபோல் அன வ மன் இத்தபஅனி, நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த ஆயத்தில் கூறுகிறான். எனவே உலமாக்கள் தஃப்சீர் கொடுக்கும் போது இந்த ஆயத்துக்கு கூறுகிறார்கள், இதிலே இரண்டு கருத்துகள் இருக்கின்றது. ஒரு கருத்து என்னவென்றால், நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் உயர்தரமான உயர் படித்தரத்தை கொண்ட அறிவை கொண்டு இருக்கிறோம். இது ஒரு கருத்தாக இருக்கின்றது, தஃப்சீராக இருக்கின்றது. இன்னும் ஒரு தஃப்சீரில் நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் எங்களுடைய பாதை நாங்கள் அல்லாஹ்வின் பால் அழைப்பது என்று தஃப்சீர் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு தஃப்சீருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இல்லை, அது ஒரே அர்த்தத்தை தான் தரும். அது இரண்டுக்கும் இடையில் மிகவும் கடினமான சம்பந்தம் இருக்கின்றது. எனவே யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய பாதை என்னவாக இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் அல்லாஹ்வின் பால் அழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.